जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैता गदाधारा श्रीवासादि गौर भक्त वृंदा। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। जय जय श्री चैतन्य जय नित्यानंदा, जय अद्वैता चंद्र जय गौर भक्त वृंदा। இன்றைக்கு நவதீப் மண்டல் பரிக்கிரமாவின் முதல் நாள். 12 கிலோமீட்டர் பக்தர்கள் நவதீபத்தை அவங்க வலம் வருவாங்க. அதனால் எல்லா பக்தர்களும் இன்னைக்கு 4 பரிக்கிரமா குழு, ரஷ்யா, ஹிந்தி, பெங்காலி, இன்டர்நேஷ்னல். ஸோ ஒவ்வொரு குழுவுக்கும் எந்த இடத்துல அவங்க அசம்பிள் ஆகணும் அப்படிங்கிற தகவல் எல்லாருக்கும் முன்கூட்டியே கொடுத்துடுவாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் பரிக்கிரமா குழு இந்த புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அந்த தரன்பூர் சாலை வழியாக முதலாக கோதும தீபத்தை சென்றடைகிறார்கள். ஸோ கோதும தீபத்திற்கு போகணும் அப்படின்னா இஸ்கான் மாயாப்பூர் கோயிலிருந்து அந்த பின்பக்கம் வழியாக பக்தர்கள் கோதும தீபத்திற்கு படகு வழியாக சிறு பயண சவாரி செய்வாங்க. அதனால் காலையில் 6 மணிக்கு எல்லாம் குழுமி இருந்த பக்தர்கள் எல்லாம் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எல்லாம் அந்த படகு சவாரிக்காக அந்த நதிக்கரையோரத்தில் எல்லாரும் குழுமி இருக்கிறாங்க. அப்புறம் இங்கேருந்து படகுகள் வர வர அக்கறைக்கு பக்தர்கள் பயணிக்கிறாங்க. அதை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அப்புறம் பயணித்த பிறகு பக்தர்கள் எல்லாம் எங்கே செல்கிறாங்க அப்படின்னா, மாயாப்பூர் அந்தர் தீபத்தில் இருக்குது. இந்த படகு சவாரி மேற்கொண்ட பிறகு அந்தர் தீபில் இருந்து அவங்க கோதும தீபிற்கு செல்கிறாங்க. முதலாக பக்தர்கள் முதல் நாள் நவதீப் மண்டல் பரிக்கிரமாவில் சென்றடையக்கூடிய இடையம் ஆம்காட். ஆம் அப்படின்னா மாம்பழ மரம் அப்படின்னு பொருளாகிறது. இந்த மாம்பழ ஆம்காட்டில் ஒரு சுவாரஸ்யமான லீலை நடைபெற்றது. சைத்தன்ய மகாபிரபு உடைய நாம சங்கீர்த்தனமே ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாரையும் கவர்ந்து இழுத்து விடும். ஆம்காட்டில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அற்புதத்தை நிகழ்ச்சி காண்பித்தார். இந்த ஆம்காட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல சைத்தன்ய மகாபிரபு கோதும தீபில் அவர் தன்னுடைய இடையர்குல சிறுவர்களுடன் நாம சங்கீர்த்தனம் செய்வார். ஒரு நாள் நாம சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு எல்லா பக்தர்களும் களைப்பாக இருந்தப்ப அவர் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டினார். அப்போ என்ன பண்ணார்னா, எல்லாரும் குழுமி இந்த நேரத்தில் எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருந்த நேரத்தில் எல்லார் கண் முன்னாடியும் ஒரு மா விதையை எடுத்து அப்படியே அந்த பூமியில் ஊன்றுகிறார். உடனே அந்த விதை அப்படியே எல்லார் கண்ணு முன்னாடியும் முளைக்கிறது. அப்புறம் செடியாகிறது. அப்புறம் பெரிய மரமாகிறது. மரமானதுக்கப்புறம் உடனடியாக அது பூக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன காய் வருது. அப்புறம் அதில் பெரிய மாம்பழம் வருது. இந்த மாம்பழத்துக்கு கொட்டையும் இல்லை, விதையும் இல்லை. ஒவ்வொரு மாம்பழமும் எவ்வளவு பெருசுன்னா, ஒரு மாம்பழத்தை ஒரு பக்தர் சாப்பிட்டா அது அவருக்கு முழு திருப்தியை கொடுத்துடும். ஸோ இந்த லீலையை நிகழ்த்தி காண்பித்த பிறகு தினந்தோறும் பக்தர்களுடன் நாம சங்கீர்த்தனம் செஞ்சுட்டு சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆம்காட், இந்த மாம்பழ இந்த தோப்பில் மாம்பழத்தை பறித்து அதுக்கப்புறம் கோவிந்தனுக்கு அர்ப்பணித்து அப்புறம் அதை சாப்பிடுவாங்க. ஸோ இதில் என்ன ஒரு பாடத்தை சைத்தன்ய மகாபிரபு நமக்கு காமிக்கிறாருன்னா, இந்த மாமரம் ஒரு வருடத்திற்கு இருந்தது. அப்போ தினந்தோறும் பக்தர்கள் படைசூழ இந்த இடத்துக்கு வரும்போது அந்த மாம்பழத்தை பறித்து கோவிந்தனுக்கு அர்ப்பணித்து அவங்க சாப்பிடுவாங்க. இந்த மாமரம் 1 வருடம் இருந்தது. அதுக்கப்புறம் அது மறைந்து விட்டது. இந்த மனித சரீரமும் 20 வருடமோ 30 வருடமோ 50 வருடமோ 100 வருடமோ இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் மறைஞ்சிடும். ஆனால் அந்த மாமரம் 1 வருடம் இருந்து மறைந்தாலும் அதிலிருந்து வெளிவந்த அந்த மாம்பழம் கோவிந்தனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதுனால அதனுடைய வாழ்க்கை பூர்ணம் பெற்று விட்டது. அதனால இந்த மனித சரீரமும் அது சில காலத்திற்கு தான் அது இந்த நீர் குமிழி போல இந்த உலகத்தில் தோன்றி இருந்தாலும், அந்த மனித சரீரத்தில் யார் கிருஷ்ணருக்கு கோவிந்தனுக்கு சேவை செய்கிறாங்களோ
அவங்களுடைய வாழ்வும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூரணம் பெற்றுவிடும். ஸோ இன்னொரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. பொதுவாக வந்து மாம்பழத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் இனிக்கும், அப்புறம் கொட்டை கிட்ட அந்த சத பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிக்கும். ஆனால் சைத்தன்ய மகாபிரபு ஊன்றிய இந்த மாம்பழத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டையும் இல்லை விதையும் இல்லை. அப்படின்னா என்னென்னா பக்தர்கள் வந்து ஸ்வீட், அதாவது எந்த பக்கம் வந்து கொட்டையும் இல்லை விதையும் இல்லைன்னா எந்த பக்கம் வந்து அதை கடித்து அதை சாப்பிட்டாலும் அது வந்து இனிக்கும். அதனால் வந்து பக்தர்கள் வந்து எப்பொழுதும் எல்லாரிடமும் வந்து இனிமையானவராக வந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு சூட்சும பாடத்தையும் வந்து கொடுக்கிறார். ஸோ இந்த அற்புதத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து இந்த இடத்துல வந்து நிகழ்ச்சி காண்பித்தார். சைத்தன்ய மகாபிரபு பொதுவாக வந்து மிராக்கிள்ஸ் அற்புதத்தை வந்து நிறைய இடத்துலலாம் அவர் செய்து காமிக்கல. சில இடங்கள் அதை பட்டியலிட்டு போடலைன்னா இந்த ஆம்காட்டில் வந்து இந்த லீலை வந்து நிச்சயம் வந்து ஒரு அற்புதம்னு சொல்லலாம். அப்புறம் சனாதன கோஸ்வாமியோடைய உடலில் வந்து அந்த புண்ணெல்லாம் இருந்தப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து ஆலிங்கனம் தழுவி கொண்டப்ப அந்த சனாதன கோஸ்வாமியின் உடலில் இருக்க புண்கள் எல்லாம் வந்து மறைந்து விட்டது. அது ஒரு அற்புதம்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு கூர்ம க்ஷேத்திரத்தில் வந்து இந்த தொழு நோயில் வந்து பாதிக்கப்பட்டிருந்த இந்த வாசுதேவ விப்ரரை வந்து தழுவின்றப்ப அவருடைய தொழுநோயும் வந்து உடனடியாக வந்து மறைந்து விட்டது. அப்புறம் பூரியில் வந்து மன்னர் பிரதாபருதரருக்கு அவர் தன்னுடைய அரண்மனையிலிருந்து பார்த்தப்ப சைத்தன்ய மகாபிரபு ரத யாத்திரையின் போது 7 குழுவுக்கு மத்தியில் ஒரே சமயத்தில் வந்து நடனம் ஆடிக்கொண்டிருந்த அந்த அற்புதத்தையும் வந்து அவர் வந்து காண்பிச்சார். அப்புறம் சின்ன வயசில் நிமாய் வந்து ஒரு தடவை என்ன ஆகுதுன்னா செல்லம்மா அம்மாவை தட்டினப்ப கன்னத்தில் அம்மா வந்து மூச்சு அடைஞ்சிட்டாங்க. உடனே வந்து அங்கே நவதீபாசிகள்லாம் சொல்கிறாங்க, நீ எப்படியாவது வந்து இளநீரை வந்து கொண்டு வந்தாதான் அம்மா வந்து மூச்சை நிலையிலேருந்து வெளில வருவாங்கன்னு. டக்குன்னு வீட்டை விட்டு போனார். உடனே ஓடி வந்து 2 இளநீரை வந்து எல்லாரும் கொடுத்தப்ப எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியம், இந்த சிறுவனுக்கு வந்து எவ்வாறு வந்து இந்த ஒரு அற்புத சக்தி இருந்தது அப்படின்னு. அப்புறம் நவதீப் தாம் வாசி மக்களுக்கு முன்னாடியே வந்து ஒரு நாய்க்குட்டிக்கும் வந்து கிருஷ்ண பிரேமை கொடுத்தார். ஸோ இதெல்லாம் வந்து எதுக்கு ஆச்சாரியர்கள் வந்து பட்டியலிட்டு கோடிட்டு காமிக்கிறாங்க அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபுவின் மீது வந்து நம்பிக்கை ஏற்படணுங்கிறதுக்காக. ஏன்னா கலியுகத்தில் வந்து யாருக்கெல்லாம் சைத்தன்ய மகாபிரபு மீது நம்பிக்கை ஏற்பட்டு விட்டதோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயம் வந்து இந்த பௌதிக பந்தத்திலிருந்து எளிமையாக வந்து விடுபட முடியும். ஸோ இது போல் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பல லீலைகளை வந்து அற்புத லீலைகளை வந்து அரங்கேற்றி இருக்கிறார். அதில் வந்து ஒரு லீலை வந்து ஆம்காட்ங்கிற இடத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபு இந்த மா விதையை வந்து எல்லார் கண்ணு முன்னாடியும் ஊன்றி அது மரமாகி அது எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய பழத்தை கொடுக்கக்கூடிய அந்த ஒரு திவ்யமான லீலையை வந்து நிறைவேற்றினார். ஸோ இதுதான் ஆம்காட். ஸோ இந்த இடத்துல வந்து பக்தர்கள் எல்லாம் வந்து அப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த லீலையெல்லாம் கேட்டுண்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய தூசுலெல்லாம் வந்து உருண்டு பிறண்டு அப்புறம் ஆம்காட் இந்த இடத்துல இருந்து 2வது இடத்திற்கு வந்து செல்றாங்க. 2வது இடம் என்ன அப்படின்னா சுவர்ண விஹார். ஸோ சுவர்ண விஹார் இதனுடைய கதை என்ன அப்படின்னா சத்தியயுகத்தில் சுவர்ணசேனர் அப்படின்னு வந்து ஒரு மன்னர் இருந்தார். ஸோ இந்த கதையை வந்து நித்யானந்த பிரபு முதலாக நவதீப் மண்டல் பரிக்கிரமாவை வந்து ஜீவ கோஸ்வாமி மற்றும் ஸ்ரீவாஸ் டாக்கூருக்கு அழைச்சிட்டு போனப்ப சுவர்ண விஹார் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு வரும்போது இந்த லீலையை வந்து விவரிக்கிறார். அந்த சுவர்ணசேனர் வந்து சத்தியுகத்தில் வாழ்ந்த ஒரு மாமன்னர். நெடுநாளம் வந்து ஆட்சி செஞ்சதுனால அந்த அரச கடமைகளில் வந்து ரொம்ப பற்றுதல் ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்தூல இந்த பௌதிக வாழ்விலையும் வந்து மிகுந்த பற்று கொண்டிருந்தவராக இருந்தார். அப்போ வந்து நாரதர் முனிவர் அவர்கிட்ட தோன்றி, உன்னுடைய அந்த பௌதீக பொக்கிஷம் எதுவும் வந்து பிரயோஜனம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. உன்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மனைவி குழந்தை அப்புறம் வந்து சொந்தக்காரர்கள் இவங்கெல்லாம் யாரும் உன்னோட நித்தியமாக இருக்க போகிறதில்ல. மரணம் எந்த நேரத்துலையும் வந்துடுச்சு அப்படின்னா உன்னுடைய உறவினர்கள் வந்து ஒரு நாள் வந்து உன் உடலை தூக்கி வந்து கங்காவில் வந்து தூக்கி போட போகிறாங்க. அதனால் எதுக்கு வந்து இந்த ஒரு பொய்யான நம்பிக்கை ஏற்படுத்திட்டு இந்த பௌதீக வாழ்க்கையில் வந்து ரொம்ப வந்து மூழ்கி இருக்கிற அப்படின்னு வந்து உபதேசம் கொடுத்துட்டு இருந்தார். இல்லை, நீ இந்த அரசாட்சி செய்கிறதுனால அது உனக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் இன்பம் தருது,
அது துன்பத்திலிருந்து உன்னை விடுவிக்க முடியும் அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தாலும் அதுவும் வந்து நீ வந்து ஒரு பொய்யான கற்பனை தான். ஏன்னா உன்னுடைய உடலே வந்து ஒரு நாள் வந்து அழிந்து போகக்கூடியது. அதனால இந்த தற்காலிகமான இந்த பௌதீக உலகத்துக்கும் அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய ஆன்மீக விஷயங்களை வந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு வந்து உபதேசம் செய்கிறார். ஸோ அப்போ உபதேசம் செஞ்சப்பதான் அப்புறம் அந்த ஒரு பக்தியின் படிக்கட்டுகள் எல்லாம் சொல்றாரு. அதாவது வந்து பக்தர்களை சந்திக்கும் பொழுது அந்த சுக்ருதி மூலமாக ஒருத்தவனுக்கு நம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த நம்பிக்கை ஏற்படும் போது அப்புறம் வந்து பக்தி தொண்டு செய்யறான். அதுதான் வந்து பஜன கிரியா. பஜன கிரியா வந்து செய்யும் பொழுது தேவையில்லாத விருப்பங்கள் எல்லாம் வந்து அகற்றப்படுகிறது. அப்புறம் இந்த தேவையில்லாத விருப்பங்கள் எல்லாம் அகற்றப்படும் போது நிஷ்டா ஸ்திரத்தன்மையை அடைகிறான். இந்த ஸ்திரத்தன்மையை அடையும் போது தான் அடுத்தது ருச்சி. அந்த ராமத்தை உச்சரிக்கும் போது அந்த பக்தி தொண்டில் அவனுக்கு இந்த சுவை ஏற்படுகிறது. அப்புறம் அந்த ருச்சி நிலை அடைஞ்சிட்டான் அப்படின்னா அடுத்த நிலை வந்து ஆசக்தி, அதாவது வந்து கிருஷ்ணர் மீது மிகுந்த பற்றுதல் ஏற்படுகிறது. அப்புறம் அதுக்கும் அடுத்த நிலை வந்து பாவா, கிருஷ்ணர் மீதான தூய அன்பு. அப்புறம் இறுதியாக வந்து பிரேமை நிலையை அடையக்கூடியது. அதனால வந்து ஒரு பக்தர்களுடைய சத்சங்கம் கிடைக்குது அப்படின்னா அது நம்பிக்கையிலிருந்து அது படிப்படியாக வளர்ச்சி பெற்று இறுதியாக வந்து பிரேமை நிலையை அடையும் அப்படின்னு வந்து விவரிக்கிறார். ஸோ இது ஒரு படிப்படியான வழிமுறை அப்படிங்கிறதையும் வந்து விளக்குறார். அப்புறம் நாரதர் வந்து அந்த சுவர்ணசேன மன்னருக்கு சொல்றார், நீ நவதீபத்துல வந்து தோன்றி இருக்கிற, அதுவே வந்து உனக்கு ஒரு பெரும் அதிர்ஷ்டம். கூடிய விரைவில் கலியுகத்துல வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வந்து சைத்தன்ய மகாபிரபுவாக வந்து அவதரிக்க உள்ளார். அதனால பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய பெயரை ரொம்ப நாள் உச்சரிச்சுண்டு கௌரங்கருடைய பெயரை உச்சரிக்கல அப்படின்னா கிருஷ்ணர் மீதான தூய அன்பு பிரேமை கிடைப்பதற்கு வந்து நெடுநாட்கள் ஆகும். ஆனா யார் ஒருவர் முதல்ல வந்து கௌரங்கருடைய நாமத்தை வந்து உச்சரிச்சு அப்புறம் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடுறாங்களோ அவங்களுக்கு உடனடியாக வந்து கிருஷ்ணர் மீதான தூய அன்பு கிருஷ்ண பிரேமை கிடைக்கும் அப்படின்ட்டு வந்து சொல்றார். அப்புறம் நாரதர்னால வந்து பொறுக்க முடியல, அவர் தன்னுடைய பரவச நிலையை வெளிப்படுத்திட்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிக்க உள்ளார் அப்படிங்கிற அந்த நினைவு வந்தவுடனே அந்த பரவச நிலையில கௌரங்கா கௌரங்கா எப்ப இந்த கலியுகம் வரும் அப்படின்னு தனது ஏக்கத்தை வந்து வெளிப்படுத்திட்டு இருக்கார். ஸோ தூய பக்தர்கள் தான் வந்து கிருஷ்ண பக்தியை வந்து பரப்பக்கூடியவர்கள். அதுதான் வந்து உண்மையான தொற்று நோய். ஸோ அந்த பரவச நிலை வந்து சுவர்ண மன்னருக்கும் வந்து சென்றடைந்தது. அப்புறம் அன்று இரவு அவர் தூங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு கனவுல வந்து கௌர கடாதர், அதாவது வந்து சைத்தன்ய மகாபிரபு கடாதர் பண்டிட், அவங்க ரெண்டு பேரும் அவருடைய அந்த அரண்மனை முற்றத்துல வந்து சரியான கீர்த்தனத்துல வந்து நடனம் ஆடுறத வந்து பாக்குறாங்க. அதுல அவரு வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் சுவர்ண விக்கிரகம், அதாவது வந்து பொன்னிற மேனி கொண்ட விக்கிரகம் அந்த குழுவுக்கு நடுவில் இங்கேயும் அங்கேயும் நடனம் ஆடிட்டு இருக்கிறது கண்டதுக்கு அப்புறம் உடனடியா அவருக்கு வந்து விழிப்பு ஏற்பட்டது. விழிப்பு ஏற்பட்டதுக்கு அப்புறம் அவரு தன்னை அறியாம என்ன செய்வதுன்னு அந்த ஏக்கம் இருக்கும்போது தான் அந்த ஒரு அசிரி குரல் கேட்டது வானத்துல இருந்து. கூடிய விரைவில் நான் கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிக்கும் போது நீயும் என்னுடைய சகாவாக வந்து அவதரிப்பாய், உன்னுடைய பேர் அப்ப வந்து புத்திமந்தகான் அப்படின்ட்டு வந்து அந்த வானத்துல இருந்து அசிரி குரல் சொன்னது. அந்த புத்திமந்தகான் தான் சைத்தன்ய மகாபிரபு லீலையில மகாபிரபு மற்றும் விஷ்ணு பிரியாவின் அந்த மொத்த கல்யாண செலவையும் வந்து அவர் முன் வந்து ஏற்றுக்கொண்டார். அந்த சேவை அவருக்கு வந்து அந்த பாக்கியம் வந்து கிடைச்சது. அப்புறம் நித்யானந்த பிரபு ஜீவ கோஸ்வாமி ஸ்ரீவாஸ் டாக்கூர் கிட்ட இந்த கதையை வந்து இந்த சைத்தன்ய மகாபிரபுவின் லீலையை வந்து விவரிக்கிறார். அப்ப ஸ்ரீவாஸ் டாக்கூர் வேற யாரும் இல்லை, நாரத முனி தான். ஸ்ரீவாஸ் டாக்கூர் உடனடியா வந்து மூர்ச்சி அடைஞ்சிட்டார். நித்யானந்த பிரபு இந்த லீலையை வந்து சொல்லும் போது ஜீவ கோஸ்வாமி சைத்தன்ய மகாபிரபுவின் இந்த அற்புத லீலையை கண்டதுக்கு அப்புறம் அவர் மண்ணுல வந்து விழுந்து புரண்டு உருள்றார். அந்த இடத்துலயும் வந்து கௌரங்க மகாபிரபு வந்து தோன்றினார். அப்ப நித்யானந்த பிரபு, அத்வைத ஆச்சாரியா, சைத்தன்ய மகாபிரபு இவங்க பெரிய கீர்த்தன குழுவுடன் வந்து நித்தியமான அந்த நாம சங்கீர்த்தனத்தை வந்து ஆரம்பிச்சாங்க. ஆயிரக்கணக்கான பக்தர்கள், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கரதாளங்கள், அதுக்கப்புறம் வந்து இனிமையான கீர்த்தன் இது வந்து நடைபெற்று கொண்டிருந்தது. அப்புறம் ஈஷானா இவரும் வந்து ஸ்ரீனிவாச ஆச்சாரியாரை வந்து நவதீப் மண்டல் பரிக்கிரமாவுக்கு அழைச்சிட்டு வந்தப்ப அந்த சமயத்துல வந்து அவரும் வந்து இந்த கதையை வந்து விவரிக்கிறார். அப்ப அவரு சொல்றார், இந்த சுவர்ணசேன மன்னர் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய கருநீல மேனி
அது வந்து பொன்னிறமாக வந்து மாறியது அப்படின்ட்டு வந்து அவர் வந்து அதை சொல்றார். கிருஷ்ணருடைய பெரிய ஆயுதம் என்னன்னா அவருடைய திவ்யமான உடல் அழகு, அவருடைய முக வசீகரம், மூன்றாவது பார்த்தீங்கன்னா அவருடைய புன்முறுவல், அதாவது வந்து பாடிலி பியூட்டி, ரெண்டாவது வந்து பியூட்டிஃபுல் ஃபேஸ், மூணாவது வந்து ஸ்மைல். அதனால சைத்தன்யா மகாபிரபுவுக்கும் இந்த 3 அழகும் வந்து வெளிப்பட்டு இருந்தது. அதுவும் இல்லாம இவருடைய அழகு வந்து பார்த்தீங்கன்னா அது பொன்னிற மேனி. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த வெளிப்படுத்தக்கூடிய பரவச நிலையில வந்து 8 விதமான உடல் மாற்றங்கள், அந்த உடல் மாற்றத்தை வெளிப்படுத்திட்டு இருந்தா அந்த உடல் நிறமும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிண்டே இருக்கும். அவர் யாராவது ஒருத்தவங்க வந்து சைத்தன்யா மகாபிரபு நடனம் ஆடுறத வந்து ஒரு தடவை பார்த்துட்டாங்க, இல்லை வந்து ஒரு தடவை வந்து அவங்களுக்கு வந்து அந்த தர்ஷன் கிடைச்சிடுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்களுக்கு இயற்கையாகவே வந்து இந்த பௌதிக பற்றுதல் எல்லாம் வந்து மறந்துண்டு எங்க மகாபிரபு எங்க கிருஷ்ணர் அப்படிங்கிற அந்த ஏக்கம் வந்து ஏற்பட்டு விடும். ஸோ இதுதான் வந்து சுவர்ண விஹார்னு சொல்லப்படுறது. ஸோ இந்த இடத்த வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி டாக்கூர் அவர் 64 கௌடிய மடத்தை வந்து நிறுவினார். ஸோ இந்த இடத்துலையும் வந்து ஒரு கௌடிய மடத்தை வந்து நிறுவினார். இந்த சுவர்ண விஹாருங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ராதாகிருஷ்ணரின் விக்கிரகத்தை வந்து பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு பக்கத்தில் வந்து சைத்தன்யா மகாபிரபுவின் அந்த மூர்த்தியும் வந்து பார்க்கலாம். ஸோ பக்தர்கள் வந்து இந்த 2வது இடத்த சுவர்ண விஹார் இதை இடத்த பார்த்துட்டு அப்புறம் 3வது இடம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சனன் தலா அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க. அந்த பஞ்சனன் தலால தான் வந்து பக்தர்கள் எல்லாருக்கும் வந்து காலை சிற்றுண்டி பிரசாதம் வந்து இங்கே தான் எல்லாருக்கும் வந்து பரிமாறுவாங்க. ஸோ இங்கே வந்து ஒரு 3/4 மணி நேரம் எல்லாரும் வந்து காலை சிற்றுண்டி பிரசாதம் எடுத்த பிறகு இந்த இடத்துல இருந்து அவங்க நேரடியாக வந்து நரசிம்ம பள்ளிக்கு வந்து செல்கிறார்கள். அதுக்கு முன்னாடி வந்து இதான் இந்த பஞ்சனன் தலா அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய இடங்கள் ஆகும். ஸோ இந்த கோதம தீபத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா, கோ அப்படின்னா பசு, துருமா அப்படின்னா மரம். ஸோ அதுக்கு பின்னாடி வந்து இந்த புராண கதையும் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கிறது அவசியம். ஒவ்வொரு நவதீபத்தில் ஒவ்வொரு தீவும் வந்து நவவித பக்தியில ஒன்று குறிப்பதாகும். கோதம தீப் வந்து கீர்த்தனத்தை குறிப்பது. கீர்த்தனம்னா வந்து பகவானுடைய நாமத்தை உச்சரிப்பது. அதனால கோதம தீப்ல வந்து எந்த அளவுக்கு வந்து பகவானுடைய நாமத்தை வந்து உச்சரிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளால வந்து ஆன்மீக முன்னேற்றத்தை அடைய முடியும். அதுலேயும் குறிப்பாக வந்து கௌரஹரி ஸ்ரீகிருஷ்ண சைத்தன்யா, ஸோ இந்த மாதிரி வந்து நாமத்தை வந்து உச்சரிக்கும் போது பெரும் அளவில் வந்து ஆன்மீக முன்னேற்றம் வந்து ஏற்படும். இந்த கோதம தீபத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல விசேஷங்கள் இருக்கு. இந்திரனும் சுரபி பசுவும் வந்து வழிபட்ட இடமும் இதுதான். இந்த இடத்த வந்து மகா வாரணாசி அப்படின்னு அழைப்பாங்க. மார்க்கண்டேய ரிஷிக்கும் சைத்தன்ய மகாபிரபுவின் தரிசனம் இந்த இடத்துல தான் வந்து கிடைக்கப்பட்டது. பக்தி வினோத டாக்கூருடைய சமாதி, அவருடைய வசிச்ச இடமும் கோதம தீபத்திலாம் இருக்கு. நித்யானந்த பிரபு ஆரம்பிச்ச நாமஹட்டாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து கோதம தீபத்திலாம் இருக்கு. அப்புறம் இது வந்து நந்தகான், விருந்தாவனத்தில் பார்த்தீங்கன்னா நந்தீஸ்வர மலை நந்தகான், அதுக்கும் வந்து இந்த இடத்துக்கும் வந்து வித்தியாசம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் வந்து நிமாய் வந்து சிறு வயதில் வந்து இடையர் குல சிறுவர்களுடன் இந்த இடத்திற்கு வந்து அடிக்கடி வந்து மாடு மேய்க்கும் லீலையை வந்து அரங்கேற்றுவார். ஏன்னா அவர் வந்து பிராமண குடும்பத்தில் பிறந்தார். அங்கே கிருஷ்ணர் வந்து வைசிய குடும்பத்தில், அது பகவானுக்கு வந்து வர்ணாசிரம், சாதாரண சன்னியாசிய உயர்ந்த நிலையில் இருக்கிறவங்களே வர்ணாசிரமத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். ஆனால் அந்த ஒரு உலகத்தில் தோன்றும் போது பார்த்தீங்கன்னா அது கிருஷ்ணர் வந்து அங்கே வைசிய குடும்ப பின்னணியை கொண்டு இருந்தார். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிமாய் வந்து பிராமண குடும்ப பின்னணியை வந்து கொண்டிருந்தார். ஸோ அதனால் இங்கே வந்து கோதம தீபத்தில் நிமாய் வந்து தன்னுடைய தோழர்களுடன், இடையர்குல தோழர்களுடன் வந்து இந்த மாடு மேய்க்கும் லீலையை வந்து கோச்சரண லீலையை வந்து அவர் வந்து அரங்கேற்றி கொண்டிருப்பார். ஸோ நவதீப் தாம் மகாத்மியால கோதம தீப வந்து வெகுவாக வந்து புகழ் பெற்றிருக்கு. அதனால தான் வந்து நிறைய ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயும் குறிப்பாக பக்தி வினோத டாக்கூருக்கு ஒரு பேராசை என்ன அப்படின்னா, இந்த கோதம தீபத்தில் ஒரு சிறு குடிலை அமைத்து கொண்டு அங்க கௌரங்க மகாபிரபுவோடைய பஜனையை வந்து செய்ய வேண்டும். அந்த ஆசையும் வந்து அவருக்கு வந்து நிறைவேறியது. ஸோ அதனால வந்து சுரபி பசு இங்க வந்து நித்தியமாக வந்து வசிக்கக்கூடிய இடம். கிருஷ்ண லீலையில இந்திரன் வந்து கடுமையான மழையை வந்து பெய்விக்கிறான்.
அப்ப கடுமையான மழையை வந்து பெய்விச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கிறார். இருந்தாலும் அவருக்கு உள்ளுக்குள்ள வந்து ஒரு பய உணர்வு வந்துடுச்சு. கிருஷ்ணர் ஒரு சாதாரண இடையர் குல சிறுவன்னு நினைச்சுட்டு நான் ஒரு பெரிய அபராதத்தை பண்ணிட்டேனே அப்படின்னு வந்து பயந்துட்டு இருந்தார். அப்ப அவர் வந்து சுரபி பசுவிடம் சென்று கூடிய விரைவில் வந்து அதே கிருஷ்ணர் வந்து கலியுகத்துல சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரிக்க உள்ளார். அவருடைய உயர்ந்த நிலையை தெரியாம மீண்டும் வந்து ஏதாவது குற்றம் செய்து விடுவானோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்றார். பசு கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமானது. அதுலயும் வந்து சுரபி வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானது. அதனால சுரபி பசுவுடன் வந்து இந்திரன் வந்து இந்த இடத்திற்கு வரார். அப்புறம் அந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழே தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரனும் சுரபியும் கூட்டாக வந்து பிரார்த்தனை செய்து கிருஷ்ணரை வந்து வழிபடுறாங்க. அப்புறம் கிருஷ்ணர் தோன்றி அவங்களுக்கு கௌரங்க மகாபிரபுவா வந்து காட்சி கொடுக்குறாங்க. அப்புறம் அது மட்டும் இல்லை, அதனால இங்க ஒரு பெரிய ஆலமரம் இருக்கும். அப்புறம் மார்க்கண்டேய ரிஷிக்கும் நமக்கு தெரியும், அவர் வந்து அதிக வாழ்நாள் வாழ்வதற்காக 7 கல்பம் வாழக்கூடிய அந்த ஒரு பாக்கியத்தை பெற்றார். ஆனா அதுக்கப்புறம் வந்து இந்த பிரளயம் ஏற்பட்ட போது, இந்த நீரினால் பிரளயம் ஏற்பட்ட போது அவர் கடுமையான துன்பத்தை அனுபவிச்சு அப்புறம் அந்த தண்ணீர்ல நீந்திண்டு இந்த இடத்துக்கு வரும்போது இந்த பெரிய ஆலமரத்தை பார்க்கிறார். அப்புறம் வந்து பசுவை வந்து பார்த்துட்டு தன்னுடைய பசியை போக்குமாறு சுரபி கிட்ட வந்து சொல்றார். அப்ப அவர் வந்து அந்த 7 கல்பங்கள் தன்னுடைய ஆயுட்காலத்தை வந்து விருத்தி செய்வதற்காக வாங்கிய அந்த ஆசீர்வாதம் வந்து எந்த அளவுக்கு வந்து அது துர்பாக்கியமானது அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்துறார். இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நெடுநாள் வாழ நினைப்பது பௌதிக உலகத்துல வந்து அது வந்து பேர் ஆபத்துல தான் வந்து போய் முடியும். இந்த பாடத்தையும் வந்து மார்க்கண்டேய ரிஷி மூலமாக நமக்கு வந்து கற்றுக் கொடுக்கிறார். சில வருடங்களுக்கு முன்னாடி திரு ஜெயபதக சாமி மகாராஜ் சுரபி குஞ்சுக்கு வந்தார். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கெல்லாம் குழுமி இருந்து அவருடைய உபன்யாசத்தை கேட்கும்போது முதல் கேள்வி அவர் கேட்டார், யார் கண்களுக்கு எல்லாம் வந்து சுரபி பசு தெரிஞ்சது அப்படின்னு. ஏன்னா இந்த சுரபி பசு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பெரிய ஆலமரத்தின் கீழ் வந்து நித்தியமாக வசிக்கிறது. இது வந்து நவதீப்தா மகாத்மியத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யாருமே வந்து கையை தூக்கலை. அப்போ திரு ஜெயபதக சாமி மகாராஜ் சொன்னார், நீங்கள் யாரும் பணிவாக இல்லை, பணிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லார் கண்ணுக்கும் வந்து நீங்கள் நித்தியமாக வந்து சுரபி பசு வசிக்கிறத வந்து கண்ணால் தெரியும். அதனால் நீங்கள் அகந்தையுடன் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலை அப்படிங்கிறதையும் வந்து சொன்னார். ஸோ இது மூலமாக நமக்கும் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் இன்சைட்டும் வந்து கொடுக்குறார். நம்ம எந்த அளவுக்கு வந்து தாமத்துக்கு வரும்போது ஆழமாக வந்து அந்த லீலாஸ்தலங்களில் வந்து மூழ்க வேண்டும், அந்த தீவிர பக்தி பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு வந்து சொல்கிறார். அப்புறம் வந்து இந்த இடம் வந்து மகா வாரணாசின்னு அப்படின்னு வந்து அழைக்கப்படுறது. ஸோ அதை பற்றியும் வந்து நாம் வந்து பார்ப்போம். ஸோ இப்போ பக்தர்கள் எல்லாம் வந்து சிற்றுண்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் அவங்க நேராக செல்லக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நரசிம்மப்பள்ளி. நரசிம்மப்பள்ளி சத்திய யுகத்தில் ஹிரண்யகசிபுவ நரசிம்மர் வதம் செய்த பிறகு இந்த இடத்துல வந்து அவர் வந்து சிறிது காலம் வந்து ஓய்வெடுத்த இடம். அதனால இங்க இருக்கக்கூடிய இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பழமை வாய்ந்தது, சத்திய யுகத்துல இருந்து இருக்கக்கூடிய கோயில் ஆகும். ஸோ இங்க நரசிம்மப்பள்ளிக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா தேவப்பள்ளின்னு ஒரு இடம் இருக்கும். நரசிம்மர் அவதரிச்சப்ப பிரம்மா, இந்திரன், சூரியன், கணேசன் இவங்க எல்லாருமே வந்து நரசிம்மர் தர்ஷனம் எடுத்துக்கணுங்கிறதுக்காக இந்த தேவப்பள்ளிங்கிற இடத்துல வந்து அவங்க எல்லாம் வந்து வீடு அமைத்து கொண்டார்கள். வீடு அமைத்து கொண்டார்கள்னா அதை வடிவமைச்சு கொடுத்தவர் வந்து தேவலோக சிற்பியான விஸ்வகர்மர். ஸோ அதனால எல்லாரும் இங்க 33 கோடி தேவர்களும் இங்க வந்து தங்கி இருந்தாங்க. எல்லாரும் வந்து நவதீபத்துல வந்து சைத்தன்ய மகாபிரபுவோடைய தர்ஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து விருப்பப்பட்டாங்க. 33 கோடி தேவர்களும் சைத்தன்ய மகாபிரபு லீலையில பங்கெடுத்துக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா கணேசன் தான் வந்து அத்வைத ஆச்சாரியோடைய மகனா வரார், கோபாலா. அப்புறம் கார்த்திகேயன் முருகன் தான் வந்து அச்சுத்தாவா வரார். இதுமாரி நீங்க இந்த 33 கோடி தேவர்களை, பிரதான தேவர்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சைத்தன்ய மகாபிரபு லீலையில வந்து பங்கு கொண்டிருப்பார்கள். ஸோ அதனால இந்த நரசிம்மப்பள்ளி, தேவப்பள்ளி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலக்காநந்தா அப்படின்னு வந்து ஒரு சின்ன நதி இருக்கும். அந்த ஆலக்கா நதியோரம் பக்கத்தில் தான் வந்து இந்த கோயில் வந்து அமைந்துள்ளது. அப்புறம் இறுதியாக வந்து பக்தர்கள் வந்து சென்றடையக்கூடிய இடம் வந்து ஹரிஹர கஷேத்ரா. ஹரிஹர கஷேத்ரானா இந்த இடத்துல வந்து
பாதி சிவா பாதி விஷ்ணுவாக வந்து பகவான் வந்து காட்சி கொடுக்குறார். ஸோ இப்போ நீங்கள் அந்த வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாதியை பார்த்தீங்கன்னா அது சிவபெருமான் கையில் வந்து சூலம் இருக்கும். அப்புறம் அந்த கரு நிறத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது விஷ்ணுவின் திவ்யமான உடல்மேனி, அவர் கையில் வந்து சக்கரம் வந்து காணப்படும். இது வந்து ஹரிஹர கஷேத்ரா அப்படின்னு வந்து சொல்லப்படுறது. சிவனும் விஷ்ணுவும் வேறுபட்டவர்கள் அல்ல அப்படிங்கிற அந்த லீலையும் வந்து உணர்த்துகிற இடம். பால் வந்து எப்படி புளிப்பு தொடர்பு ஏற்படும் போது அது தயிராக மாறி விடுகிறதோ, ஸோ அப்போ விஷ்ணு வந்து இந்த முக்குணங்களுடைய தொடர்பை அவர் எடுத்துக்கொள்ளும் போது அது வந்து சிவபெருமானாக மாறிவிடுகிறார். சிவபெருமானும் வந்து திவ்யமானவர். அதனால் இது மகா வாரணாசின்னு வந்து அழைக்கப்படுறது. யாரெல்லாம் காசியில் வந்து உடல் விடுறாங்களோ அங்கே வந்து சிவபெருமான் வந்து உடலை விடுறவங்களுடைய காதில் ராமநாமத்தை ஓதி அவங்களுக்கு முக்தியை கொடுக்குறார். இங்கே வந்து கோதும தீபத்தில் வந்து சிவபெருமான் வந்து எல்லாருடைய காதலையும் வந்து கௌரா கௌரா அப்படின்னு வந்து ஓதி அவங்களுக்கு வந்து கிருஷ்ண பிரேமியை வந்து கொடுக்கிறார். அதனால ரொம்ப சுவாரஸ்யமான லீலைகள் இங்கே வந்து நடைபெற்று இருக்கக்கூடிய இடங்கள் இது. கோதும தீபத்தில் திரு ஜெயபதக சுவாமி மகாராஜ் சொன்னார், எவ்ரி திங் இஸ் ஸ்பிரிச்சுவலி நரிஷ்டு ஹியர். அதாவது வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே வந்து ஆன்மீக சக்தி கொண்டது அப்படின்ட்டு வந்து சொன்னார். அப்புறம் இங்கே கோதும தீபத்தில் இன்னொரு விசேஷமான இடம், ஒரு விசேஷமான லீலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு, ஜெகதானந்த பண்டிட், அப்புறம் வந்து கடாதர பண்டிட், இவங்கெல்லாம் வந்து ஒரு நாள் இங்கே நடந்துட்டு வந்துட்டு இருந்தப்ப ஜெகதானந்த பண்டிட் யாரு? சத்யபாமா. கடாதர பண்டிட் யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. இது பிரேம விவர்த்தால வந்து குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸோ இவங்க நடந்து வந்துட்டு இருந்தப்ப அங்கே ஒரு கிளி வந்து ஒரு மரத்தில் உட்காந்துட்டு அது வந்து ரொம்ப பரவசத்தில் மூழ்கி இருந்தது. சைத்தன்ய மகாபிரபு பார்த்ததுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபுவோடைய அந்த கை தோலுக்கு மேலே வந்து அமர்ந்து கொண்டது. இந்த கிளி வேற யாரும் இல்லை, சுக்கா தான், வியாசரின் மகனான சுக்கதேவ கோஸ்வாமி. அந்த பக்குல மரத்திலிருந்து வந்து சைத்தன்ய மகாபிரபுவின் பக்கத்தில் வந்து தோல் பட்டையில் வந்து அமர்ந்து கொண்டது. அப்போ சைத்தன்ய மகாபிரபு அந்த கிளியை பார்த்து, சுக்கா, ராதா கிருஷ்ணா ராதா கிருஷ்ணான்னு வந்து நீ உச்சரி அப்படின்ட்டு வந்து சொல்றார். அந்த சுக்கா கிளி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கௌரா கௌரா அப்படின்னு வந்து உச்சரிக்கிறது. அப்ப வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்றார் அந்த சுக்காங்கிற கிளி கிட்ட, இது வந்து விருந்தாவன், அதனால வந்து ராதாகிருஷ்ணா பேரை தான் நீ உச்சரிக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்றார். அப்ப அந்த சுக்கா கிளி சொல்லிடுச்சு, அந்த விருந்தாவனம் வந்து இந்த இடத்துல நவதீபமா வந்து மாறிடுச்சு, அதே ராதாகிருஷ்ணர் தான் இங்க சைத்தன்ய மகாபிரபு ரூபத்தை வந்து எடுத்திருக்கிறார், அதனால வந்து கௌரா கௌரான்னு உச்சரிக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றார். இது வந்து என்ன, சுக்கா அந்த கிளியை வந்து சைத்தன்ய மகாபிரபுட்ட சொல்றது. அப்புறம் சைத்தன்ய மகாபிரபு சொல்றார், இங்க வந்து ராதாகிருஷ்ணருடைய நாமம் இல்லாம வேற நாமத்தை சொல்லும் போது அது எனக்கு வந்து கேட்கறதுக்கு வந்து அதிருப்தியா இருக்கு அப்படின்ட்டு சொல்றார். அப்புறம் வந்து கிளிய வந்து நீ பறந்து போ அப்படிங்கிறார். அப்ப கிளி சொல்லுது, அதாவது சுக்கா கிளி சைத்தன்ய மகாபிரபுட்ட, நீங்க யாரை வேணாலும் வழிபட்டுங்க, எனக்கு பத்தி கவலை, அதை பத்தி கவலை இல்லை, நான் வந்து கௌரா கௌரான்னு சொல்லி உங்க பஜனையை தான் நான் இங்க வந்து செய்வேன் அப்படின்ட்டு வந்து சொல்றார். அதனால நான் வழிபடக்கூடிய தெய்வம் வந்து கௌரஹரி, கௌரா, அதுவும் வந்து அந்த சாக்ஷாத் ராதாகிருஷ்ணருடைய கலந்த உருவம் நீங்க தான் அப்படின்னு வந்து இந்த லீலையும் வந்து அரங்கேற்றிய இடமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் எல்லாரும் இறுதியாக வந்து பக்தர்கள் வந்து ஹரிஹர கஷேத்ரால தான் வந்து இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா புதுசா இஸ்கான் ஒவ்வொரு தீவுலையும் கிட்டத்தட்ட ஒரு 6-7 தீவில் வந்து இடம் வாங்கிட்டாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கோதும தீபத்தில் ஹரிஹர கஷேத்ராலையும் ஒரு புது இடமும் வந்து வாங்கியிருக்காங்க. அதனால மதிய சிற்றுண்டி பிரசாதமும் வந்து ஹரிஹர கஷேத்ராவில் தான் வந்து எல்லாருக்கும். அப்புறம் எல்லாரும் வந்து டென்ட்டுக்கு வந்துடுவாங்க. இப்போ டென்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே வந்து கத்தா இருக்கும், பஜன்ஸ் கத்தா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கொஷின் ஆன்சர் செஷன் இருக்கும். விருப்பப்படுற பக்தர்கள் வந்து பேருந்தை பிடிச்சிட்டு மீண்டும் வந்து கேம்பஸ், அதாவது வந்து இதுக்கு வந்துடலாம். நாளைக்கு வந்து 2வது நாள் பரிக்கிரமா. இது கோதும தீபத்திலிருந்து மத்திய தீபம் வந்து செல்வாங்க. அந்த மத்திய தீபத்துலேயும் நிறைய புனித ஸ்தலங்கள் எல்லாம் வந்து உள்ளடங்கி இருக்கு. அதை பற்றி வந்து நாளைக்கு வந்து நாம் பார்ப்போம். ஹரே கிருஷ்ணா.